கலைஞர் அவர்களோட ஆட்சி கலைக்கப்பட்டதுக்கான காரணம் கூட முக்கியமான காரணம் சொல்லப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் ஒரு பக்கம் அவங்களுக்கு முழுக்க சப்போர்ட் பண்ணும்போது, டெலோ அமைப்பான அந்த சபாரத்தினம்க்கு இவர் முழுக்க சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த காரணம் அவருக்கு எம்ஜிஆருக்கு பிடிக்கல. சபாரத்தினத்தை டார்கெட் பண்ணப்பட்டது, அதனால தான் சபாரத்தினம் கொல்லப்பட்டாருன்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 2 வைக்கோல் போர் ஏற்றின ஒரு லாரியை அனுப்புகிறாங்க அந்த கிராமத்துக்கு, அதாவது இந்த குண்டாவில் கிராமத்துக்கு. ஸோ அவர் ஃபஸ்ட்டு அங்கேருந்து தப்பிச்சு போக்க ட்ரை பண்ணும்போது காலில் ஷூட் பண்ணி அவர் கீழே விழுறாரு. அப்புறமா சப்சீக்வெண்ட்டாக கிட்டத்தட்ட 28 புல்லட் இன்ஜுரி, அவர் உடம்பு ஃபுல்லாக பொத்தல் போட்டு, அதுக்கப்புறம் அவர் இறந்து போன அந்த டெட் பாடியை கொண்டு போய் எல்டிடியினர் மேலே ஒரு சில சார்ஜஸ் வர ஆரம்பிச்சது. என்ன அப்படின்னா, அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நிறைய கொலை குற்ற பின்னணி பற்றி நிறைய பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி இலங்கையில் அதாவது இலங்கை போர் நடக்கும்போது, சிவில் வார் நடக்கும்போது அதில் முக்கிய பங்காற்றின சபாரத்தினம் அவர்களை பற்றின, அவர் யார், அவரோட லைஃப் எப்படிலாம் போச்சு, கடைசியில் அவர் விடுதலை புலிகளாலேயே கொல்லப்பட்டார் அப்படின்ற தகவல் வரைக்கும் அது எப்படி நடந்தது, எதனால் அந்த சம்பவம் நிகழ்ந்தது அப்படின்றது எல்லாத்தையும் பார்க்கலாம் இந்த காணொலியில். ஸோ இவர் சபாரத்தினம் அப்படின்றவர், இவரோட சொந்த ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வியாங்காடு அப்படின்ற அந்த ஊர். இது வடக்கு யாழ்ப்பாணத்தில் பக்கத்தில் இருக்குது. ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி 1952 பிறக்கிறாரு. இவங்க அப்பா சுந்தரம் முதலியார் அப்படின்னு, அவங்க அம்மா ராஜலட்சுமி. இவங்களுக்கு மொத்தம் 4 சகோதரர்கள் கூட பிறந்தவங்க. இவர் 3வது சன்னு. கந்தசாமி, அப்புறம் பாக்கியம், செல்வரத்னம், அப்புறம் ஜெயராணி, அவங்களோட கூட பிறந்தவங்க. இவர் அங்கே ஜாஃப்னால, அதாவது யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய செங்குந்தர் இந்து கல்லூரியில் தான் அவரோட கல்லூரி படிப்பெல்லாம் முடிக்கிறாரு. நல்லா படித்து நல்ல டாப்பராக வராரு. ஆனாலும் இவருக்கு அந்த சிவில் வாரில் அங்கே நடந்த அந்த இன போராட்டங்களில் கலந்துக்கணுன்ற ஒரு ஆர்வம் ரொம்ப மிகுதியாக இருக்குது. அவர் அந்த தமிழீழம் தொடர்பாக இருக்கக்கூடிய அந்த குட்டி சின்ன சின்ன அமைப்புகள், அதாவது ரொம்ப இப்போ பார்த்திங்கன்னா வெளியில் தெரிகிற அமைப்புகள்னு பார்த்திங்கன்னா ஒரு 20-25 அமைப்புகள் சொல்லலாம். அது இல்லாமல் நூற்றுக்கணக்கான அமைப்புகள் இருந்தது. எல்லாமே பார்த்திங்கன்னா கல்லூரியில் படிக்கும்போது ஒவ்வொரு மாணவர்கள் மத்தியிலையும் அந்த ஆசிரியர்களாக இருக்கட்டும், அவங்க நடந்த சில சம்பவங்களை விளக்கி சொல்லும்போது அது மூலமாக அவங்களுக்கு நிறைய உண்மைகள் எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிருது. அந்த தெரிய ஆரம்பிக்கும்போது அது மூலமாக அவங்களுக்குள்ள ஒரு உத்வேகமும் ஒரு புரட்சியும் அவங்க மனசுக்குள்ளே எழ ஆரம்பிக்குது. இது மாதிரி நிறைய ரீசன்ஸ்னால இந்த யங்ஸ்டர்ஸு, குறிப்பாக கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள், அவங்க எல்லாரும் இந்த இன போராட்டங்களில் கலந்துக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இது மாதிரி இவரோட ஆரம்ப ஸ்டேஜ் இந்த மாதிரி இவருக்கு போயிட்டுருக்கு. ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க, இவர் தமிழ் ஈழம் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய டெலோ அமைப்பின் தலைவர் சபாரத்தினம் அப்படின்னு. ஆரம்பம் அப்படின்றது, அந்த டெலோ அமைப்போட அந்த தொடக்கம் அப்படின்றது ஈராஸ்ன்னு சொல்லக்கூடிய ஈழம் ரெவல்யூஷனரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்லி ஒரு அமைப்பு. அதுவும் எப்படி எல்டிடி ஃபார்ம் பண்ணாங்களோ அது மாதிரி பிளாட் ஃபார்ம் பண்ண உமா மகேஸ்வரன் மாதிரி. ஸோ இது மாதிரி ஒரு பெரும்பான்மையான ஒரு மேஜர் இயக்கங்களாக ரன் பண்ணிகிட்டு இருந்த இபிஆர்எல்எஃப், அந்த மாதிரி இயக்கங்களோட அது வரும்போது ஈராஸ்ன்றது ஒரு குறிப்பாக அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோரமை, அதாவது ஸ்டூடெண்ட்ஸாக படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுச்சி இயக்கமாக மாறி வந்தது தான் அந்த ஈராஸ். இந்த ஈராஸ்லேருந்து வெளியில் வந்தவங்க தான் டக்ளஸ் தேவானந்தாவும் இப்போ மினிஸ்டராக இருக்கார். அதே மாதிரி இவர் இபிஆர்எல்எஃப் பத்மநாபா அவர்களும் 2 பேரும் அதிலேருந்து பிரிஞ்சு தான் இபிஆர்எல்எஃப்னு ஒரு அமைப்பை உருவாக்குனாங்க. அவங்களும் அரசியல் ரீதியாக போராடி அதை எப்படி எதிர்கொள்கிறது, தமிழ் ஈழம் வர்றதுக்கான வாய்ப்பை உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சியாக அவங்க எடுத்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை பற்றி இன்னொரு காணொலியிலே நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி எல்டிடியினர் அவங்க ஆயுதம் ஏந்தி போராடக்கூடிய ஒரு விஷயமாக தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க.
அதே மாதிரி எல்டிடியினர் ஒரு பக்கம் பண்ணிகிட்டே இருக்கும்போதே டெலோன்ற அமைப்பு தமிழ் ஈழம் லிபரேஷன் ஆர்கனைசேஷன்றதை வந்து ஆரம்பத்தில் அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லன்னு பார்த்தீங்கன்னா தங்கதுரை ராசப்பிள்ளை அப்படின்றவங்கெல்லாம் ஒரு அமைப்பாக ஃபார்ம் பண்ணி அவங்கெல்லாம் ஒன்றா அதாவது இப்போ நான் சொன்னேன் கல்லூரியில் படிக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு நட்பு வட்டாரம், இப்போ நீங்கள் ஒரு குரூப் டிஸ்கஷன் மாதிரி ஒரு வீட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு நினச்சி போகும்போது அங்கே ஒரு அரசியல் பற்றி பேச ஆரம்பிக்கிறது, அரசியலோட புரிதல் ஏற்படுறது, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் அப்போ அந்த டிஸ்கஷன் ஃபோரம் மாதிரி மாறி அதுவே வந்து ஒரு இயக்கமாக அப்புறம் ஆரம்பிக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த அந்த அந்த இனிஷியல் டேஸில் அந்த ஆரம்ப காலகட்டங்களில் அவங்களுக்கு வந்து நிறைய பேர் பழக்கங்கள், அந்த குறிப்பாக வந்து அந்த வல்வெட்டி துறையில் தான் இவர் பிறக்கிறார் பிரபாகரன். பின்னால் ஒரு எல்டிடியில் ஒரு சீஃபாக வராரு. அதே மாதிரி சபாரத்னம் இவர் ஏற்கனவே சொன்னேன் கல்வியாங்காடுன்ற அந்த பகுதியை சேர்ந்தவர். ஸோ பொன் சிவகுமரன், அப்புறம் பெரிய சோதி, சின்ன சோதி, அப்புறம் செட்டின்னு ஒருத்தர், அப்புறம் கண்ணாடின்னு ஒருத்தவங்க. இது எல்லாருமே இவங்க எல்லாருமே ஒன்றா ஒட்டு மொத்தமாக அவங்க சேர்ந்து ஒரு ப்ரொஃபஸர் வீட்டில் மீட் பண்ணுறது. அப்போது பாயிண்ட் பெட்ரோன்ற அந்த பகுதியை சேர்ந்து அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஸர் வீட்டில் தான் அடிக்கடி மீட் பண்ணுவாங்க, பேசுவாங்க, டிஸ்கஷன் பண்ணுவாங்க. அப்போ இந்த தங்கதுரையும் வராரு, தங்கதுரை வருவாங்க, அவங்களும் பேசுவாங்க. அதே மாதிரி ஸோ யோகச்சந்திரன் தான் ஆரம்பத்தில் அவரோட ஒரிஜினல் நேம் யோகச்சந்திரன். ஆனால் இவங்க வந்து அந்த விடுதலை புலிகள் அந்த அமைப்பு இந்த மாதிரி அவங்க ஒரு போராளியாக மாறும்போது அவங்க நேமை வந்து அப்படியே மாற்றி குட்டிமணின்னு பேராக மாற்றிக்கிறாங்க. ஸோ குட்டிமணி என்ற யோகச்சந்திரன் இவங்க எல்லாமே ஒன்றா சேர்ந்து இதுக்கான ஒரு முயற்சிகள் எடுத்து பண்ணுறாங்க. ஸோ இந்த தங்கதுரையும் யோகச்சந்திரனும், அதாவது தங்கதுரைன்றது ஒரிஜினல் தங்கவேலு தான் ஒரிஜினல் பேர், தங்கதுரைன்றது தங்கண்ணான்னு தான் சொல்லுவாங்க அவங்க கூப்பிடுற டேர்ம்ஸ் எல்லாமே. அதே மாதிரி குட்டிமணி அண்ணான்னு சொல்லி இவங்களை யோகச்சந்திரனை அப்படி தான் எல்லோரும் அழைக்கிறது. ஸோ இவங்க ரெண்டு பேரோட நோக்கங்கள் எப்படி இருக்குன்னா, அதாவது கடத்தணும், பணம் சம்பாதிக்கணும், இது மூலமாக நம்ம வந்து வேறு லெவலுக்கு நம்மளோட தமிழ் ஈழம் தான் முழுமையாக தமிழ் ஈழம் அமைகிறது மூலமாக மட்டும்தான் நம்மளுக்கு ஆட்சி அதிகாரம் நமக்கு கிடைக்கும். ப்ளஸ் அதே மாதிரி நம்ம ஒரு தனித்துவமாக நம்ம இண்டிபெண்ட்டாக இருக்க முடியும், நம்ம யாருக்கும் அடிபடிஞ்சிருக்க முடியாதுன்ற ஒரு எண்ணம் வந்து தங்கதுரை அண்டு குட்டிமணி மனசில் முழுமையாக இருக்குது. இது மாதிரி அந்த ப்ரொஃபஸர் வீட்டில் மீட் பண்ண ஒவ்வொருத்தரோட எண்ணங்களும் ஒரு விதமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அதிலிருந்து பிரிஞ்சு வந்து ஒரு டீம் இந்த தங்கதுரை அண்டு அப்போ குட்டிமணி ரெண்டு பேருமே வந்து ஒரு தனியாக ஒன்று ஆரம்பிக்கணும். அதுவும் வந்து அந்த டைம்லேயே வந்து விடுதலை புலிகள் அப்படின்ற ஒரு அமைப்பை பிரபாகரன் ஆரம்பிச்சிட்டார். ஸோ ஆரம்பிச்சுட்டு அவர் ஃபங்க்ஷன் ஆகிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவர் வந்து எடுத்த பாதைன்றது வந்து துப்பாக்கி ஏந்து எப்படி, அதான் நீங்கள் அடிக்கணும்னா நானும் அடிப்பேன்ற அந்த மாதிரி கான்செப்ட் அவர் வன்முறை கான்செப்டை எடுக்கிறாரு. பட் தங்கதுரை அண்டு இவர் குட்டிமணியோட நோக்கங்கள் வேறு மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஏற்கனவே நம்ம பத்மநாபை பற்றி பார்த்தோம். அவர் அரசியல் ரீதியாக இதை சந்திக்கணும், வன்முறையோ இல்லை ரொம்பையும் அகிம்சையிலையோ போவேன்னா நம்ம அவங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுவோம். பட் அதை ஃபைனலாக நம்மளோட அச்சீவ்மெண்ட் எண்டு கோல் வந்து என்னவாக இருக்கணும்னா தமிழ் ஈழம் அமைகிறது தான் கோலாக இருக்கணும்னு அவரோட எண்ணம் இருந்தது. ஸோ இது ஒரு பக்கம் இப்படி ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும்போதே இவங்க ஜெயவர்தனா அவர்கள் வந்து அப்போது பிரசிடெண்ட்டாக இருந்தார். அவர் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது ஒரு பெரிய இந்த மாதிரியான நிறைய பிளாக் ஜூலைன்னு ஒரு விஷயம், அது வந்து இது ஒரு ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குது. ப்ரோக்ராம்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையாக ஒரு எத்னிக்கை மொத்தமாக காலி பண்ணுற விஷயம். அதாவது ஒரு குழுக்களாக இருக்கக்கூடிய ஒரு இனமாக இருக்கக்கூடிய, இப்போ வந்து ஹிட்லர் அந்த மாதிரி பண்ணார், அந்த இனத்தையே அழிக்கிறதுக்கான ஒரு முயற்சி. ஜூஸ் அப்படின்ற ஒரு கம்யூனிட்டியை மொத்தமாக இருக்கக்கூடாதுன்னு தூக்கணும்னு சொல்லி அவர் முடிவு பண்ணி அவர் ஒரு மாஸ் கில்லிங்கில் பண்ணாங்க. அது தான் வந்து ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு டேர்மில் அழைக்கப்படுது. அந்த ப்ரோக்ராம் மாதிரி இங்கே ஈழத்தில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இலங்கையை பொறுத்த வரைக்கும் சிங்களர்கள் அந்த இலங்கையை பொறுத்த வரைக்கும் அங்கே ஆரம்பத்தில் வந்து வெறும் 5% தான் இங்கிலீஷ் பேசக்கூடியவங்க இருந்தாங்க. நான் சொல்கிறது 50களில். ஸோ அந்த 5% பேசக்கூடிய ஆங்கிலம் பேசக்கூடிய மக்கள் இருக்கும்போது அதுதான் அங்கே ஆட்சி மொழியாக இருந்தது. அதுக்கப்புறம் 56 அஃபிஷியல் லாங்குவேஜாக சிங்களா மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற விஷயம் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டது. அப்படி வரும்போது இதுக்கிடையிலேயே ஏன் அதை கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இலங்கையோட வடக்கு கிழக்கு பகுதிகள் முழுக்க வந்து
கிறிஸ்டியன் மிஷனரிஸ், அதை குறிப்பாக ஆங்கிலேயர்களோட கண்ட்ரோலில் இருந்தது. அப்படி இருக்கும்போது நிறைய அங்கே கல்லூரிகள், ஸ்கூல்ஸ் எல்லாம் கட்டி அங்கேருந்து தமிழர்கள் பெரும்பான்மையானவங்க படித்து பெரிய லெவல் ஆகி, ஸோ இலங்கையில் மொத்த எண்ணிக்கையில் 70 to 75% வந்து சிங்களர்களும் 20 to 25% தமிழர்களும் இருக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தமிழர்கள் ரொம்ப பேர் படித்து பெரியாளாகி இலங்கை முழுக்க இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துலேயும், எல்லா அதிகாரிகள் மட்டத்தில் இந்த மாதிரி பெரிய பெரிய லெவலில் அவங்க வர ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு ஒரு சின்ன சோஷியல் டிவைடு அவங்க பார்க்குறாங்க சிங்களர்கள். நம்மளுக்கு உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்கல, இவங்க நம்மளை ரூல் பண்ணுறதான்ற மாதிரியான ஒரு எண்ணம் வருது. அப்போ தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. 56 அஃபிஷியல் லாங்குவேஜ்னு ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. சிங்களம் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, தமிழை அவங்க புறக்கணிக்கிறாங்க. அப்போ தான் இந்த தமிழ் டீம் எல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து இதெல்லாம் எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ இருந்து தான் இந்த சிவில் வார் ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கு வந்து அடுத்தடுத்து 60s பிரச்சனைகள், 70s பிரச்சனைன்னு ஆரம்பித்து 70s மேலே தான் இது ரொம்ப பூதாகரமாக வெடிக்க ஆரம்பிக்குது. அப்போ தான் தமிழ் அமைப்புகள் எல்லாம் நிறைய பேர் ஃபார்ம் ஆகி சிங்களர்களுக்கு அகெயின்ஸ்டாக அட்டாக் பண்ணதுக்கான ஒரு சூழல் உருவாக ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கு அந்த விதைன்றது அந்த அஃபிஷியல் லாங்குவேஜ்ன்ற விஷயத்தை கொண்டு வந்தது தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ஒவ்வொரு குழுக்களும் கையில் எடுத்துக்கிட்டு இதுக்காக போராட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டெலோன்ற அமைப்பு அது வரைக்கும் அந்த 70s இப்போ குறிப்பாக வந்து இவர் கல்லூரி படிச்சுட்டு இந்த மாதிரி சில போராட்டங்கள் அது இதுன்னு பண்ணிகிட்டு இருக்கும்போதே 1972 சபாரத்னம் வந்து கைது செய்யப்படுறாரு, சிறைக்கு அனுப்புகிறாங்க. அவர் சிறையில் கஸ்டடியில் இருக்கார், ஜுடிஷியல் கஸ்டடியில் 72 to 75 வரைக்கும் உள்ளதாக இருக்கார். அதுக்கப்புறம் தான் வெளியில் வராரு. வெளியில் வந்த பிறகு பார்த்திங்கன்னா அவர் இந்த அமைப்போட இந்த தங்கதுரை, குட்டிமணி, இந்த ராசப்பிள்ளை இவங்களோடலாம் சேர்ந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவருக்கு எல்லாரையும், அதாவது நார்மலாக பார்த்திங்கன்னா எல்லா அவுட்ஃபிட்டும், அவங்க தமிழ் அவுட்ஃபிட்னு சொல்லக்கூடிய எல்லா அமைப்புகளும் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒரு சகஜமாக பழகிக்கிட்டு பேசிகிட்டு தான் இருக்காங்க. எல்லாரோட கோலும் வந்து தமிழ் ஈழம் அமையணும், இண்டிபெண்ட் கண்ட்ரி வரணும் அப்படின்றது தான் அவங்களோட எண்ணமாக இருக்குது. ஆனால் அவங்க எடுத்திருக்கிற கொள்கை கோட்பாடுகள் ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவங்க வேறு வழியில் அதை அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அப்படி பண்ண ஆரம்பிக்கும்போது எல்டிடின்னு ஒரு அமைப்பை உருவாக்கிடுறாங்க ஒரு பிரபாகரன். அவர் உருவாக்கின பிறகு இது மாதிரி நம்மளும் ஒரு அரசியல் ரீதியாக தீர்வு காண்றதுக்கு ஒரு அமைப்பும், அதே மாதிரி ஒரு ஆம் ஏந்தி, அதாவது துப்பாக்கி ஏந்தி அதை போராடுறதுக்கு ஒரு அமைப்பும் இருக்கணும் அப்படின்னு நினச்சது இந்த தங்கதுரை அண்டு குட்டிமணி இவங்க டீம் நினைக்கிறாங்க. அப்படி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கட்டத்தில் 1977 செப்டம்பரில் தண்டமனூர் அப்படின்ற ஒரு பகுதி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் திருவிழா நடக்குது. அந்த திருவிழாவில் வச்சு தான் அங்கே இவங்க இந்த டெலோன்ற அந்த அமைப்பு உருவாகிறதுக்கு ஒரு அங்கே தான் பேஸ் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ அங்கே தான் வந்து இந்த தங்கதுரை, குட்டிமணி இவங்க அசோசியேட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஆரம்பித்த, அப்போ சபாரத்னமும் இருக்கிறாரு, அவங்களோட சேர்ந்து எல்லாமே மொத்தமாக ஆரம்பிக்கிறாங்க. தமிழ் ஈழம் லிபரேஷன் ஆர்கனைசேஷன்றது ஆரம்பிக்கப்படுது. அப்போ அதுலேயே இன்னொரு கிளை அமைப்பாக மிலிட்டன்ட் குரூப்பும் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் ஈழம் லிபரேஷன் ஆர்மின்னு ஒன்று. எப்படி TELO அப்படின்றது டெலோன்ற அமைப்பு அரசியல் ரீதியாக தீர்வு காண்றதுக்கும், TELAன்றது வந்து அவங்கள வந்து ஆயுதம் ஏந்தி போராடுறதுக்கும் 2 அமைப்பாக கிளை அமைப்புகளாக ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்படி பண்ண ஆரம்பித்த பிறகு அப்புறம் இந்த நான் சொன்ன மாதிரி ஜெயவர்தனா அவர்கள் வந்து தொடர்ந்து அவங்கள வந்து நிறைய டார்கெட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக வந்து அதாவது பீப்புள்ஸ் பேங்க் அப்படின்னு ஒரு பேங்க் இருக்குது, அந்த பேங்க் வந்து கொள்ளையடிக்க போகிறாங்க. இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா வடமராட்சி அப்படின்ற ஒரு இடத்துல இருக்குது, யாழ்ப்பாணம் அருகே. அந்த வடமராட்சியில் அந்த பீப்புள்ஸ் பேங்க்கோட வேன் வந்து மார்ச் மாதம் 25 1981 மார்ச் மாதம் 25 1981 அவங்க வந்து அந்த வேன் வந்து எடுத்துகிட்டு வராங்க. கிட்டத்தட்ட 80 லட்சம் ரூபாய் பணம். அப்போது யோசிச்சு பாருங்கள், அந்த அளவுக்கு ஹெவி கேஷ், அவ்வளோ பணம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கும்போது அவங்கள அட்டாக் பண்ணி அந்த கேஷை வந்து இவங்க திருடுறாங்க. இந்த திருடும்போது அது பண்ணது வந்து இந்த தங்கதுரை, அப்புறம் ஒரு பெரிய நெட்வொர்க் டீம் இருக்குது, தங்கதுரை, குட்டிமணி, அது இல்லாமல் தேவன் ஒருத்தர், சிவபாலன் மாஸ்டர் ஒருத்தர், அப்புறம் நடராஜான்னு ஒருத்தர், நடாசுதாசன் அப்படின்ற ஒருத்தர். ஸோ இது மாதிரி இவங்கெல்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் இந்த டீமில் இன்வால்மெண்ட் ஆனவங்க எல்லாருமே வந்து உடனடியாக வந்து போலீஸ் கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி அவங்கள எல்லாரையுமே வந்து அவங்க மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டு, அப்போ அதில் வந்து
சபாரத்னம் வந்து என்ன ஆறாருன்னா அவரும் அதில் இன்வால்வ்டு. ஆனால் அவர் ஓடி வந்துடுறாரு. வெளியில் வந்ததுனால அவரை தேடிக்கிட்டு இருக்காங்க. தேடப்படும் குற்றவாளியாக அவரை அனௌன்ஸ் பண்ணிவிட்டு மற்ற கைதான இவங்க மேலே எல்லார் மேலேயும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவங்க மேலே விசாரணை நடக்குது. அந்த லோவர் கோர்ட்டு விசாரணை இதெல்லாமே 82 சார்ஜ் ஷீட் மாதிரி ஃபைல் பண்ணி 1983 வந்து இவங்களை வந்து அவங்க மீது ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கப்படுது. அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அவர் குட்டிமணிக்கும் ஜெகநாதன் ஒருத்தருக்கு 2 பேருக்கும் ஜெகனுக்கும் குட்டிமணிக்கும் டெத் சென்டென்ஸ் கொடுக்குறாங்க. இன்னும் மற்ற இன்வால்மெண்ட் ஆனவங்களுக்கெல்லாம் வந்து ஆயுள் தண்டனை கொடுக்கப்படுது. எல்லாரும் வந்து வெள்ளிக்கடை அப்படின்ற ஒரு சிறையில் அடைக்கப்படுறாங்க. இதுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னா, இவர் ஜெயவர்தனா வந்து தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன போராளி குழுக்கள் வந்து அங்கே தலை தூக்க ஆரம்பித்த உடனே அவங்கள அடக்கிறதுக்காகவும் எமர்ஜென்சி கொண்டு வர்றாரு. எமர்ஜென்சியை ஆல் ஓவர் ஸ்ரீலங்கா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. எமர்ஜென்சி இம்ப்ளிமெண்ட் பண்ணுற உடனே ஆர்மிக்கு வந்து முழு அதிகாரம் கிடைக்குது. இந்த முழு அதிகாரம் கிடைச்ச உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இறங்கி எல்லா பக்கமும் அடித்து துரத்த ஆரம்பிக்கிறாங்க. எல்லா போராளி குழுக்களையும் பிடிக்கிறதுக்கு ஸ்கெட்ச் போட்டு தூக்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ வடக்கு கிழக்கு பகுதிகளில் ரொம்ப டாமினேட்டாக இருக்கக்கூடிய இந்த தமிழர் அமைப்புகளை எல்லாத்தையும் டார்கெட் பண்ணும்போது இந்த குட்டிமணி, தங்கதுரை, அப்புறம் இவர் பிரபாகரன், சபாரத்னம்னு எல்லாருமே அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வெளியில் வராங்க. பத்மநாபா உள்பட எல்லாருமே, உமா மகேஸ்வரன் எல்லாருமே எஸ்கேப் ஆகிடுறாங்க. எல்லாரும் எங்கே போகிறாங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கு தஞ்சம் அடைகிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பத்மநாபா என்ன பண்ணுறாருன்னா, அவர் லண்டன் போய் கொஞ்ச நாள் இருக்கார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் லெபனானுக்கு போயிட்டு கொஞ்சம் ஆயுத பயிற்சிலாம் எடுக்கிறாரு. அதை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே இன்னொரு காணொலியில். அதே மாதிரி இவர் பிரபாகரன் கொஞ்ச நாள் ஃபுல்லாகவே வந்து அவர் சென்னையில் தங்கியிருந்தார் கொஞ்ச நாள், பெசன்ட் நகர் அருகே. ஸோ இது அவர் பெசன்னில் தங்கியிருக்கும் போது அவரை சந்தித்த ஒரு நிருபர், இப்போ கூட சென்னையில் இருக்கார், தினத்தந்தியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, முருகேசன் அப்படின்னு சொல்லி. அவரை நேரில் ஒரு வாட்டி சந்திச்சிருக்கிறாரு பெசன்ட் நகர் வீட்டில். அவர் வந்து வீட்டுக்காவல் சிறையில் கொஞ்ச நாள் இருந்தார். அப்போது அவரை போய் நேரில் சந்தித்த தகவலையும் இன்னொரு காணொலியில் நானே பேசியிருக்கேன். ஸோ அதே மாதிரி இவங்க ஒவ்வொருத்தரும், உமா மகேஸ்வரனுக்கும் அப்போது நடந்த ஒரு பிரபாகரன் அவர்களுக்கும் பாண்டி பஜாரில் நடந்த ஒரு ஷூட் அவுட் நிகழ்ச்சி, இதெல்லாம் பற்றியுமே கூட நம்ம பேசியிருக்கோம். ஸோ இவங்க எல்லாம் இங்கே பக்கம் வந்த பிறகு மீண்டும் வந்து என்ன ஆகுதுன்னா, இதில் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உமா மகேஸ்வரன் ஒரிஜினல் பேர், ஆனால் அவருக்கு முகுந்தன்றது தான் அங்கே இயக்கத்தில் இருக்கிற பேர். அவரும் எல்டிடியில் ஒரு பார்ட்டாக இருந்தார். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒரிஜினல் பேர், யோகச்சந்திரன் ஒரிஜினல் பேருனாலும் அவரோட பேர் அழைக்கப்படுற அந்த இயக்கத்தில் இருக்கிறது வந்து குட்டிமணின்ற பேர். ஸோ குட்டிமணின்ற பேரை கேட்டால் அப்படியே அதிர்வாங்க அந்தளவுக்கு. ஏன்னா இப்போ சமீபத்தில் கூட ஒரு சேனலோட இன்டர்வியூவில் அவர் குட்டிமணி ஐயா அவர்களோட பையன் வந்து ஒருத்தர் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருந்தார், ஐபிசி சேனல் நினைக்கிறேன். அதில் அவங்களோட இன்டர்வியூவில் அவங்க அப்பாவோட இருந்த காலங்கள் பற்றி ரொம்ப விரிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ பிரபாகரன் அவங்க வீட்டுக்கு வர்றதையும் பேசுகிறதையும் இந்த விஷயங்கள் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ இது மாதிரி அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அப்புறமா இங்கே தமிழகத்தில் வந்து இங்கே அடைக்கலம் தேடுற மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டது. மீண்டும் அந்த காலகட்டத்திலேயே இலங்கைக்கு இவங்க போட்டில் போகும்போது, அப்போது இலங்கை நேவி வந்து அந்த குட்டிமணி தங்கதுரையை பிடிச்சி, ஏற்கனவே அந்த ஜெகன் மற்ற இவங்க அந்த அவர் சிவபாலன் மாஸ்டர், அப்புறம் தேவன் நடராஜா, அப்புறம் நடாசுதாசன் அப்படின்னு இவங்க எல்லாருமே ஏற்கனவே வந்து கைதாகி இருந்தாங்க. ஸோ இதோடு சேர்ந்து இவங்களையும் கைது பண்ணி இந்த வழக்கு விசாரணை போயிட்டு இருந்தது. அப்போ தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி 1983 வந்து இந்த 6 பேருக்கும் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கப்படுது. அந்த 6 பேரில் ஜெகனுக்கும் குட்டிமணி அவர்களுக்கும் வந்து தூக்கு தண்டனையும் மற்றவங்களுக்கெல்லாம் வந்து ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு வெள்ளிக்கடா ஜெயிலில் கொண்டு போய் அடைக்கிறாங்க. ஸோ வெள்ளிக்கடா ஜெயிலில் இங்கே அடைச்ச பிறகு தான் அங்கே அவங்க ஜெயிலுக்குள்ளே இருக்காங்க. இந்த ஜெயில்லையே ஜென்ரலாக இப்போ அதாவது பிரிவு மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு பிளாக் முழுக்கவே வந்து தமிழர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள தனியாக வச்சுருப்பாங்க. அப்புறம் சிங்களர்கள் வந்து தனியாக அடைச்சி வச்சுருப்பாங்க. இது இல்லாமல் அவங்க ஆயுதமேந்தி போராட்டக்குழு அந்த குழுக்களில் இருக்கிறவங்க தனித்தனியாக அடைக்கப்பட்டு, ஸோ இவங்க 2 பேரையும் சேரவே விட மாட்டாங்க. மேக்ஸிமம் அவங்க வந்து இந்த மார்னிங் ரோல் காலாக இல்லை ஈவினிங் ரோல் கால் டைமில் வெளியில் வந்து ஒன்றா சேரக்கூடிய அந்த டைமாக இருக்கட்டும், இல்லை சாப்பிட்றதுக்கு வெளியில் மொத்தமாக ஒரு ஓப்பன் ஸ்பேஸுக்கு வர வைப்பாங்க. அங்கே தான் வந்து ஃபுட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதில் நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சது தான் ஃபுட்டுலாம் ஒவ்வொரு பிளாக்குக்கும் கொண்டு போய் சப்ளை பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த ஓப்பனாக கொடுக்கும்போதும் தகராறு, பிரச்சனை, அடிதடி இந்த மாதிரி நிறைய நடக்க ஆரம்பிக்கும் போது அது ஒன்றா
இந்த இவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா பிரிசன் அஃபிஷியல்ஸே வந்து அவங்கள வந்து தனித்தனியாக செக்ரிகேட் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. ஏன்னா ஒன்றா வச்சா பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுனால. ஸோ அந்த வெள்ளிக்கடா ஜெயிலில் அவர் உள்ளே இருக்கார். அப்படி இருக்கும்போது அவர் அந்த கைதாகும்போது அந்த இலங்கை நேவி வந்து இவங்க குட்டிமணியையும் அவர் தங்கதுரையும் கைது பண்ணும்போது அப்போது சபாரத்தினம் அங்கே இருக்கார், இலங்கையில் இருக்கார். அப்போ இருக்கும்போது தான் இதுக்கு காரணம் வந்து அவர் முன்னாள் முதலமைச்சர் வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து அவங்கள வந்து மாட்டி விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியில் எல்லாம் கசியுறது. அப்போ வெளியில் வர ஆரம்பிக்குது. ஏன்னா ஒரு கட்டத்தில் என்ன நடக்குதுன்னா, பிரபாகரன் அவருக்கு விடுதலை புலிகளுக்கு முழு ஆதரவாக இருக்கிறது முழுக்க முன்னாள் முதலமைச்சர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் இருக்காருங்க. ஸோ அதே மாதிரி பழ நெடுமாறன், அப்புறம் வைகோ, அப்புறம் சில திராவிட இயக்கத்தை சேர்ந்த ஒரு சில முக்கியமானவங்க, இவங்க எல்லாமே வந்து பிரபாகரனுக்கு முழுமையாக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும்போது அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஏதாவது ஒரு பேக்கிங் வேணும் அப்படிங்கும்போது அப்போ தான் அந்த டெலோ அமைப்பு அவங்களோட ஒரு டைப் வருது. ஏன்னா அவங்க டெலோ அமைப்புங்கிறது அவங்க நேரடியாக அவங்களுக்கு எந்த விதமான, அதாவது அரசியல் ரீதியாக அவங்க போராடுறதுக்காக அமைக்கப்பட்ட டெலோ அமைப்பும் ஆயுதம் ஏந்தி போராடக்கூடிய டெலான்ற அந்த அமைப்பும் ரெண்டு பேரும் அவங்களுக்கு ஃபேவராக அப்புறம் கருணாநிதி அவர்கள் வந்து அப்போது கலைஞர் அவர்கள் வந்து இந்த சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதா சொல்லப்படும். அப்படி இருக்கும்போது இந்த கைதுக்கு காரணம் கலைஞர் தான் ஒரு ப்ராபகண்டா வெளியில் வருது. அப்படி வரும்போது சபாரத்தினம் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. அந்த அறிக்கை எப்படி கொடுக்குறாருன்னா, டெலோ அமைப்பு சார்பில் அவர் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. அந்த அறிக்கையில் அது எல்லாம் பரபரப்பாக பேசப்பட்டு எல்லா பத்திரிகைகள்லையும் எல்லாத்துலேயும் செய்திகளாக வெளியானது. அப்போ வரும்போது குட்டிமணி தான் அந்த யோகச்சந்திரன்றது தெரியாமல் தான் அந்த சம்பவம் நடந்துடுச்சு, அது வந்து கலைஞர் அவர்களுக்கு அது தெரிஞ்சு எதுவும் நடக்கலை, வேணும்ல யாரையும் பிடிச்சி கொடுக்கலன்ற மாதிரியான ஒரு அறிக்கை அவர் சார்பில் கொடுக்கப்படுது. அதுக்கப்புறம் தான் அவர் அதிலேயே வந்து அவர் கீழே வந்து, ஏன்னா அவர் இயக்கத்தில் முக்கியமான பொறுப்புலையா அவர் டெலோ அமைப்பு சார்பாக அவர் அறிக்கை கொடுக்குறாரு. இந்த அறிக்கை கொடுத்த பிறகு தான் சபாரத்தினம் யாருன்றது வெளியில் தெரிய ஆரம்பிக்குது. அவருக்கும் கலைஞர் அவர்களுக்கும் உண்டான ஒரு நட்பு அப்புறம் வளர ஆரம்பிக்குது. இதுக்கிடையிலேயே இந்த பிளாக் ஜூலைன்னு ஒரு விஷயம், இவங்க கைதானது முன்னாடி 81 82லேயே கைதாயிட்டாங்க. அந்த 81 தான் அந்த கொள்ளை நடந்தது, பீப்புள்ஸ் பேங்க்கு. அப்புறம் 82 இவங்க இடையில ஒரு வருஷம் தான் தமிழகத்துலலாம் இருந்தாங்க. அப்புறம் கைதாகிறாங்க. திரும்பி சிறையில் இருக்கும்போதே இவங்களுக்கு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அப்புறம் February 20, 1983 தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கப்பட்டு அவங்க வெள்ளிக்கடா ஜெயிலுக்குள்ளே அனுப்பப்பட்டு அங்கே தனியாக ஒரு பிளாக்கில் வைக்கப்பட்டிருக்காங்க. இவங்களோட சேர்ந்து இன்னும் ஒரு நூற்றுக்கணக்கான தமிழர்கள், அப்புறம் இன்னொரு பிளாக்கில் தனியாக சிங்களர்கள், அதெல்லாம் தனித்தனியாக இருக்காங்க. இப்படி இருக்கும்போது தான் அங்கே இந்த ஜூலை மாதம் 1983 ஒரு பெரிய ஒரு புரட்சி வெடிக்குது. இந்த பிளாக் ஜூலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புரட்சி 1983 வெடிக்குது. இதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து வந்து அந்த சிங்களர்களுக்கு அந்த தேசிய தேசிய கட்சின்னு சொல்லி ஒரு அமைப்பு. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க சிங்களர்களை தூண்டி விட்டு ட்ரிகர் பண்ணி விட்டு இது பண்ணுறது மூலமாக என்ன ஆச்சுன்னா, அவங்க தமிழர்கள் பகுதிகளில் தமிழர்களோட கடைகள், அவங்களோட சொத்துக்கள் எல்லாத்தையும் அடித்து நாசம் பண்ணுறாங்க. அப்போது அங்கே இருந்த கொலம்போவில் இருந்த ஃபஸ்ட்டு அந்த பிரச்சனை வந்து கொலம்போவில் தான் ஆரம்பிக்குது. ஸோ அங்கே வந்து ஆனந்த பவன் இருக்குது, ராஜேஸ்வரி ஸ்டோர்ஸ் இருக்குது, அஜந்தா ஹோட்டல் இருக்குது. இந்த மாதிரி நிறைய பெரிய வணிக நிறுவனங்கள், பெரிய ரெஸ்டாரண்ட்ஸு, இதெல்லாம் ரன் பண்ணிகிட்டு இருந்தது தமிழர்கள். அவங்களோட வீடுகள், இந்த மாதிரி எல்லாத்தையுமே அடித்து காலி பண்ணுறாங்க. அடித்து துவம்சம் பண்ண பிறகு இந்த போராட்டம் அப்படியே எல்லா பக்கமும் நாடு முழுக்க பரவ ஆரம்பிக்குது. இலங்கையில் அந்த நாடு முழுக்க பரவ ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு நாளும் அந்த ஜூலை மாதம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஃபேஸ்டு மேனரில் ஒவ்வொரு பக்கமாக இந்த இது வந்து காட்டுத்தீ மாதிரி பரவ ஆரம்பித்து ஒவ்வொரு பக்கமாக பரவ ஆரம்பிக்குது. இதுக்கு இடையிலேயே இதுக்கு இந்த சம்பவத்துக்கு முன்னாடியே அங்கே இன்னொரு விஷயம் நடக்குது. அதாவது இவருக்கு வட்டுக்கோட்டைன்னு ஒரு கான்ஸ்டுவன்சி இருக்குது, எம்பி தொகுதி. அங்கே வந்து அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி 1982 இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி அங்கே வந்து ஒரு எம்பி, சிட்டிங் எம்பி, டிவிஎல்எஃப் பார்ட்டியில் இருக்கக்கூடிய ஒரு எம்பி வந்து, ஸோ அவர் அங்கேருந்து அவர் ஜெயிச்ச அவர் வந்து
அவர் தவறி போனதுனால அந்த சீட்டுக்கு இவர் குட்டிமணியை நியமிக்கிறதா அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த பார்ட்டியே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் இது வந்து லீகலாக அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு ஜெயவர்தனா அவர்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, திரும்பி வெள்ளிக்கடா அந்த ஜெயிலில் இருக்கக்கூடிய ப்ரிசன்ட் கமிஷனராக இருக்கிறவங்க பிரியா பெல்கோடா, அவங்க வந்து இவர் போய் சார்ஜ் எடுக்கிறதுக்கு, எம்பியாக போய் சார்ஜ் எடுக்கிறதுக்கு பெர்மிஷன்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இவர் இருந்தாலும் அதை பெருசாக எடுத்துக்கல. இப்படி போயிட்டு இருக்கும்போதே இவர் அந்த ஜெயில் ப்ரொட்டஸ்ட் நடக்குது இல்லையா, அந்த ஜூலை 1983 அதுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னா, ஜெயவர்தனை வந்து அங்கே உள்ள நீதிமன்றத்துக்கு அவர் பிரசிடெண்ட்டாக இருந்த அவரோட பவர்ஸை யூஸ் பண்ணி ஆம்னஸ்டி கிராண்ட் பண்ணுறாங்க. ஆம்னஸ்டியில் ரெமிஷனில் அவருக்கு வந்து நிறைய பேருக்கு அந்த டெத் சென்டென்ஸ் இருக்கக்கூடிய நிறைய பேரை அப்படியே லைஃப் சென்டென்ஸாக மாறுது. சிங்களர்கள், தமிழர்கள் நிறைய பேர். அப்படி மாறும்போது இவர் குட்டிமணி மீதும் அந்த ஜெகன் மேலே இருந்த அந்த டெத் சென்டென்ஸ் வந்து அப்படி லைஃப் சென்டென்ஸாக மாற்றப்படுது. ஸோ இப்படி மாறும்போது இது மாதிரி நிறைய பேர் மாற்றப்பட்டது, இவருக்கும் மாறுது. இவர் மாறின பிறகு இவருக்கு என்ன நினச்சாருன்னு தெரியாது. குட்டிமணி அவர்கள் வந்து அவருக்கு அந்த எம்பி போஸ்ட்டு கொடுக்கப்பட்டதை அவரே ரிசைன் பண்ணி ஒரு லெட்டர் அனுப்பிடுறாரு. அந்த ரிசைன் பண்ணி லெட்டர் அனுப்பிச்ச பிறகு தான் இந்த வன்முறைகள்லாம் அப்புறமா ஆரம்பிக்குது. ஸோ பிளாக் ஜூலைங்கிற அந்த ஜூலை ப்ரொட்டஸ்ட் எல்லாமே நடக்குது. ஸோ இதில் தொடர்ந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட தமிழர்கள் புலம்பெயர்ந்தாங்க. நிறைய பேர் ஃப்ரான்ஸுக்கும், லண்டனுக்கும், ஆஸ்திரேலியாவுக்கும், அப்புறம் கனடாவுக்கும் புலம்பெயர்ந்தாங்க. தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க. இந்தியாவில் பல பகுதிகளுக்கு சென்றாங்க. இது மாதிரி நிறைய இடங்களுக்கு அவங்க வந்து புலம்பெயர்றதுக்கான ஒரு சூழல். ஏன்னா எல்லா வீடுகள் இழந்துட்டாங்க, அவங்களோட நிறுவனங்கள் எல்லாம் சூறையாடப்பட்டு மொத்தமாக எல்லாமே காலி ஆயிடுச்சு, எல்லாத்தையும் எரிச்சிட்டாங்க நிறைய இடங்களில். ஸோ இப்படி பண்ண ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 4500 5000 பேர் வரைக்கும் கொல்லப்பட்டிருக்கலாம்னு சொல்லப்படுது. இந்த டோட்டல் ப்ரோக்ராமோட அந்த இதோட ஈவெண்ட்டில் டோட்டலாக ஒரு 10 நாள் வரைக்கும் நடந்த அந்த நிகழ்வில் டோட்டலாக பார்த்திங்கன்னா அந்த ஜூலை மாதம் 22, 23 ஆரம்பித்தது 30 வரைக்கும் கண்டினியூஸாக நடந்தது. ஸோ அந்த தொடர்ச்சியாக நடந்த இது கிட்டத்தட்ட ஒரு 600-700 பெண்கள், தமிழக பெண்கள் வந்து அவங்க எல்லாம் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டாங்க. இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாமே நடந்தது. கிட்டத்தட்ட ஒரு 500-600 பேர் காணாமலே போனாங்க. என்ன ஆனாங்கன்னே இது வரைக்கும் தெரியாது. ஸோ அவங்கவுங்க உயிர் பிழைச்சா போதும்னு தப்பிச்சு போகிற ஒரு காலகட்டங்கள் நிகழ்ந்தது. கிடைச்ச பொருள் இருக்கிறத வச்சுக்கிட்டு எல்லாம் ஊரை காலி பண்ணி போயிட்டாங்க. இதுக்கு அங்கே ஆளும் அந்த ஐக்கிய தேசிய கட்சி வந்து முழுக்க சப்போர்ட் பண்ணது தான் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வெளிப்படையாக வைக்கப்பட்டது. இந்த ப்ரொட்டஸ்ட் வந்து வெள்ளிக்கடா ஜெயிலுக்கும் வருது. இங்கே வெள்ளிக்கடா ஜெயிலுக்குள்ளே ஸ்ப்ரெட் ஆகும்போது அங்கே என்ன நடக்குதுன்னா, ஆர்ம்ஸோட நிறைய பேர் உள்ளே அலோவ் பண்ணாங்க. உள்ளே அலோவ் பண்ணி அங்கே இருந்த தமிழர்கள் இருந்த சிறைக்குள்ளே இருந்தவங்களெல்லாம் அடித்து கொலை பண்ணாங்க. எல்லார் கையிலையும் ஆயுதங்கள்னால் கத்தி, பெரிய ஒரு அருவாள்னு எல்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் இங்கே நிராயுதபாணியாக உள்ளே இருந்த தமிழர்களுக்கு என்ன பண்ணுன்னே தெரியல. இன்க்ளூடிங் குட்டிமணி, ஜெகன், அப்புறம் அங்கே இருந்த எல்லாருமே சொல்கிறேன். ஸோ எல்லாருக்கும் என்ன பண்ணன்னு தெரியல. எல்லாரும் அவங்கவுங்கள பாதுகாத்துக்க என்னென்னமோ ட்ரை பண்ணாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு டார்கெட்டே என்ன அப்படின்னா எல்லாரையும் கொலை பண்ணணுன்றது தான். அப்படி பண்ண ஆரம்பிக்கும்போது இந்த குறிப்பாக அந்த குட்டிமணியும் அவர் தங்கதுரை இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு தனியாகவே அவங்க 2 பேரையும் ஒரு சேரில் உட்கார வச்சுட்டு அவங்கள வந்து நிறைய பேரோட மேல் பார்ட்டெல்லாம் வந்து கட் பண்ணி வெட்டி எரிஞ்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த குறிப்பாக குட்டிமணி அவர்களுக்கும் அங்கே தங்கதுரை, அப்புறம் இவங்க ஜெகன், இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா இரும்பு கம்பியால் அவங்க கண்ணை குத்தி கிழித்து கண்ணை வெளியில் தோண்டி எடுத்து, அதாவது என்ன அப்படின்னா இந்த கண்ணால் தானே ஒரு தமிழ் ஈழம்ன்ற ஒரு தனி கண்ட்ரி உருவாகிறத நீங்கள் பார்க்க போகிறேன்னு சொன்னீங்க, இனிமேல் எப்படி பார்க்குறீங்கன்னு பார்க்கலான்னு சொல்லி அவங்க ஆவேசமாக பண்ணதாகவும், அப்புறம் ஒரு இதில் பார்த்தேன், அதில் ஒரு போராளியோட நாக்கை அறுத்து அந்த ரத்தத்தை குடித்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி அவங்க அந்தளவுக்கு கொடூரமாக கொலை செய்யப்பட்டாங்க. இந்த கொலைக்கு பிறகு இந்த டெலோ அமைப்போட முக்கிய நிர்வாகியான குட்டிமணியும் ஒரு தங்கதுரை இவங்க யாருமே அதில் பெரிய வர முடியாதுன்ற அந்த காலகட்டம் 2 பேர் இறந்த பிறகு தான் டெலோ அமைப்பின் தலைவராக அஃபிஷியலாக சபாரத்னம் வராரு. ஸோ சபாரத்னம் வந்த பிறகும் சபாரத்னத்தோட செயல்பாடுகள் அவர் தொடர்ந்து
ஒரு அரசியல் ரீதியான தீர்வுக்காக தான் அவர் முழு முயற்சி எடுக்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் எடுத்துக்கிட்டு இருந்தார். அப்போ தான் முழுக்க இப்போ பிரபாகரன் முழுக்க எம்ஜிஆர் சப்போர்ட் பண்ண மாதிரி சபாரத்தினத்துக்கு முழுக்க கலைஞர் அவர்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஸோ அவர் கூட சேர்ந்து இருந்த ஃபோட்டோ இப்போ நீங்கள் கூகுளில் பார்த்தா கூட வரும். அது வந்து கலைஞர் அவர்களோட வீட்டில் கூட ஒரு வாட்டி வச்சுருந்தாரு அப்படின்றத நிறைய பேர் பார்த்துருக்காங்க. நான் நேரில் போகும்போது பார்க்கல, பட் பார்த்தவங்க எனக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வீட்டில் 2 பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரியான அந்த ஃபோட்டோ வந்து இருந்தது அப்படின்றத சொன்னாங்க. சபாரத்தினம் என்ன நினச்சாரு அப்படின்னா, அவர் மனசுக்குள்ளே இந்த விடுதலை போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய அந்த சின்ன சின்ன போராளி குழுக்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்தோம்னா நம்ம எல்லாரும் நம்ம வெற்றியை ஈஸியாக அடைய முடியும், தனித்தனியாக போராடுறதை விடன்னு நினச்சிட்டு இருந்தார். ஆனால் அவரோட எண்ணம் அது அவர் நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. குறிப்பாக இந்த ஆயுத போராட்டங்களில் விஜயவாடாவிலேருந்து ஒரு ஷிப்பு நிறையா வந்து கிட்டத்தட்ட ஒரு 1400 AK-47 உள்பட ஒரு முக்கியமான நிறைய கையெறி குண்டுகள், அப்புறம் நிறைய அம்யூனிஷன்ஸ்னு நிறைய பொருட்கள் வந்து அப்போது எம்ஜிஆர் அவர்களால் எல்டிடியினருக்கு கொடுக்கப்பட்டது. இது கிடைச்ச பிறகு அது வரைக்கும் பார்த்திங்கன்னா பிரபாகரன் வந்து ஒரு டைம் வரைக்கும் அந்த ஆரம்பத்தில் அவர் தனியாக செயல்பட்டுக்கிட்டு இருந்தார், விடுதலை புலிகள்னு அமைப்பு. அப்புறமா சேர்ந்து செயல்படலான்னு இந்த டெலோ அமைக்கப்பட்ட பிறகு 77க்கு பிறகு கொஞ்ச காலம் வந்து ஒரு 2 எல்லாம் ஒன்றா சேர்ந்துருந்தாங்க. திரும்பி இந்த இவருக்கு முழுக்க பேக்கிங் வந்து எம்ஜிஆர் தரப்பில் இருந்தும் சில அரசியல் கட்சிகளோட, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளோட தொடர்பு கிடைச்ச பிறகு நம்ம தனியாகவே இயங்கலாம், நமக்கு எதுக்கு இன்னொரு அமைப்பு அப்படின்றத அவர் தனியாக பிரிஞ்சு திரும்பியும் அந்த அவர் வந்து தனி குழுவாக தனி அமைப்பாக செயல்பட ஆரம்பித்தாங்க. ஸோ இப்படி செயல்படும்போது தான் அவருக்கு இந்த மாதிரி நிறைய சப்போர்ட் கிடச்சிது. அதாவது ஆயுத உதவி அவருக்கு நிறைய, அப்புறம் ஆர்ம்ஸ் ட்ரைனிங், இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு கிடைச்சதுனால அவங்க ஒரு பக்கம், அதாவது எல்டிடியினரோட செயல்பாடு தனியாக போக ஆரம்பிச்சிது. இது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும்போதே கலைஞர் இந்த ஈழப் போராட்டத்தை வச்சு எதுவும் இப்போ ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ஈழப் போராட்டம் வந்து எப்பெல்லாம் மேனிஃபெஸ்டோ தயாராகுதோ, தேர்தல் அறிக்கைகள் உருவாகுதோ, அப்போல்லாம் வந்து இந்த ஈழப் போராட்டம் பற்றின சில விஷயங்கள் எல்லாமே வந்து அதில் ஒரு முக்கியமான ஒரு இடம் பெறும். 90க்கு பிறகு தான், அதாவது ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு தான் இந்த ஈழ போராட்டம் பற்றின பெரிய அஜெண்டா எதுவுமே இருக்காது. குறிப்பாக அந்த 91ல் வந்து கலைஞர் அவர்களோட ஆட்சி கலைக்கப்பட்டதுக்கான காரணம் கூட, முக்கியமான காரணம் சொல்லப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் அங்கே சந்திரசேகர் அவர்கள் வந்து பிரதமராக இருக்கும்போது அவர் பார்லிமெண்ட்லேயே சொல்லி இந்த மாதிரி நாங்கள் ஒரு மெசேஜ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து தமிழகத்துக்கு அனுப்பப்படுது, அந்த மெசேஜ் நேரடியாக இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு சில குறிப்பிட்ட போராளி குழுக்களுக்கு இது நேரடியாக போய் சேருது, இது எப்படி சேரும், அப்போது இங்கேருந்து யாரோ ஒருத்தர் தகவல் அங்கேருந்து பரிமாறுறாங்கன்ற மாதிரி நேரடியாக திராவிட முன்னேற்ற கழகத்தை குற்றம் சாட்டலைன்னா கூட அது சூசகமாக அவர் அதை தெரிவிச்சிருந்தார். இது இன்னும் ரெக்கார்ட்லலாம் இருக்குது. ஸோ இதுக்கு அப்புறம் தான் இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அப்போ ஆட்சியில் இருந்த அந்த ஆட்சி காலத்தில் அவங்க நேரடியாக சில இந்த மாதிரி எல்டிடியினருக்கு அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. தமிழகத்தில் இவங்க இருக்கக்கூடிய அப்போது ஆட்சியில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அவங்க இலங்கையில் இந்த போராளி குழுக்களுக்கு நேரடியாக சில ஃபண்டிங் பண்ணுறாங்க, நேரடியாக சில உதவிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் காரணம் காட்டி தான் ஆர்டிக்கிள் 356 கீழே வந்து மத்திய அரசு தமிழகத்தில் ஆட்சியில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை கலைக்கிறாங்க. ஸோ இந்த கலைப்புக்கு பிறகு அப்புறம் 91ல் ராஜீவ்காந்தி அவர்கள் கொல்லப்பட்டாங்க. இது எல்லாமே எல்லாருக்கும் வரலாறு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈழப் போராட்டம் பற்றின முக்கியமான எந்த எதுவுமே வந்து தேர்தல் அறிக்கைகள் இருக்காது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இதெல்லாம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு எல்லா தேர்தல் அறிக்கைகளையுமே அதில் ஒரு காரணங்கள் ஒரு ரீசன்ஸும் வச்சுருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் ஒரு பக்கம் அவங்களுக்கு முழுக்க சப்போர்ட் பண்ணும்போது டெலோ அமைப்பான அந்த சபாரத்தினம்க்கு இவர் முழுக்க சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கலைஞர் அவர்கள். ஸோ இந்த காரணம் வந்து அவருக்கு எம்ஜிஆருக்கு பிடிக்கல. ஏன்னா இங்கே எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் இருக்கணுன்ற மாதிரி ஒரு எண்ணம் அவருக்கு வந்ததுனால, இதுவும் வந்து உறுதிப்படாத தகவல் தான், பட் இவங்க எம்ஜிஆருக்கு ஃபேவர் பண்ணுறதுக்காக அவருக்கு எதிரியான அரசியல் எதிரியான கலைஞர் அவர்களோட ஆதரவில் இருக்கக்கூடிய சபாரத்தினத்தை டார்கெட் பண்ணப்பட்டது, அதனால தான் சபாரத்தினம் கொல்லப்பட்டாருன்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. பட் அதுக்கு வந்து நேரடியாக எந்த சாட்சியங்களோ, நானும் நிறைய பேர்கிட்ட செக் பண்ணி பார்த்தேன், அந்தளவுக்கு நேரடியாக யாரும் சொல்லலை. பட் ஒரு அனுமானத்தில் இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா
அந்த டைமில் இவங்க எல்டிடியினர் என்ன பண்ணுறாங்கன்னா டெலோ அமைப்பை ஒரு பேன் பண்ணுறாங்க. ஏற்கனவே வந்து இபிஆர்எல்எஃப் அதே மாதிரி தான் ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க. ஏன் அதை சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்க வந்து வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அப்போ நடந்த ஒரு எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணக்கூடாது, யாருமே கண்டெஸ்ட் பண்ணக்கூடாது, கண்டெஸ்ட் பண்ணுறவங்க எல்லாருமே விரோதிகள், தேச துரோகிகள்ன்ற மாதிரி தமிழீழ விரோதிகள் அப்படின்ற அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்படி தான் அவங்க கண்டெஸ்ட் பண்ணி அதில் ஒரு சிலர் எம்பிகளாக எம்எல்ஏக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க இபிஆர்எல்எஃப்ல. அதே மாதிரி டெலோ அமைப்பும் சபாரத்னமும் இது மாதிரியான ஒரு அரசியல் ரீதியான ஒரு சொல்யூஷனுக்காக அவங்க தேடி போனதுனால டெலோ அமைப்பையும் அவங்க வந்து ஒரு பேண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு டிக்ளேர் பண்ணாங்க எல்டிடியினர். அப்போ இருந்தே சபாரத்னமுக்கு வேற வழி இல்லை, ஏன்னா அங்கே இருந்தால் மாட்டிப்போன்னு தெரியும். ஸோ தொடர்ந்து அவர் ஓட ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவர் வேறு வேறு பகுதிகளுக்கு தொடர்ந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கார். அவர் பிறந்த கல்வியாங்காடு அந்த கிராமம், அந்த பகுதியிலேருந்து நேராக நீர்வேலின்னு ஒரு பகுதிக்கு போகிறாரு. நீர்வேலி தான் ஏற்கனவே தெரியும் நிறைய பேருக்கு. அந்த பகுதியில் தான் அந்த வடமராட்சி அந்த ஒரு பெரிய 80 லட்சம் கொள்ளை நடந்த ஒரு சம்பவம் அது பக்கத்தில் நடந்தது தான். அப்புறம் கோப்பேன்னு ஒரு இடத்துக்கு போகிறாரு. அப்புறம் கோப்பே போயிட்டு அங்கேருந்தும் அவங்கள ட்ராக் பண்ணிகிட்டே இருக்காங்க, எல்டிடியினர் தேடி வராங்கன்னு தெரிஞ்ச உடனே கொண்டாவில்னு ஒரு பகுதிக்கு போய் அவர் தஞ்சம் அடைஞ்சிருக்காரு. அப்புறம் அங்கே தஞ்சமடையும் போது அந்த கொண்டாவில் பகுதின்றது அது முழுக்க முழுக்க ஒரு அதாவது டொபாக்கோ லீவ்ஸ் வளரக்கூடிய ஒரு புகையிலை அந்த செடி நிறைய அங்கே இருக்கக்கூடிய ஒரு பகுதி அது. அந்த பகுதிக்கு வீடுகள்லாம் போய் வீடு வீடாக போய் தேடுறாங்க. அப்போது அதில் முக்கியமான அந்த ஆப்ரேஷனில் இருந்தது தான் விடுதலை புலிகளின் ஒரு முக்கியமான தளபதியான கிட்டு என்ற சதாசிவம் கிருஷ்ணகுமார் அப்படின்றவர். அவர் தலைமையிலான ஒரு கடற்புலிகள் டீம் வந்து கூட சேர்ந்து தேடுறாங்க, வீடு வீடாக தேடுறாங்க. அப்போது ஒரு பெரிய லவுட் ஸ்பீக்கர் மைக்கெல்லாம் வச்சு பேசுகிறாங்க. இந்த மாதிரி இவரை வந்து யாரெல்லாம் அடைக்கலம் கொடுக்குறீங்களோ அவங்க மேலேயும் நடவடிக்கை எடுக்கப்படும், அவர் வந்து ஒரு தேச துரோகி, அவர் நம்ம தமிழர்களை காட்டி கொடுக்குறாரு, அவங்க இலங்கை அரசுக்கும் இலங்கை இந்த மாதிரி ஃபோர்ஸஸுக்கும் ஆர்மிக்கும் வந்து முழுக்க சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நம்மளை காட்டி கொடுக்குற வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவரை முதல்ல இங்கேருந்து வெளியில் அனுப்பிடுங்க, உங்கள் கூட வச்சுக்காதீங்கன்னு அவர் நிறைய பண்ணிகிட்டு அவர் மைக்கிலலாம் பேசுகிறாங்க. இதுக்கடையில் இந்த டைம்லேயே வந்து இபிஆர்எல்எஃப் பத்மநாப அவர்கள் அந்த டைமில் அவங்க பிரிஞ்சுட்டாங்க, ஈராஸ்லேருந்து பிரிஞ்சு இபிஆர்எல்எஃப் அமைக்கப்பட்டு அவங்க தனியாக தேடிக்கிட்டு இருக்காங்க, அவங்க வந்து தனியாக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. அப்போது இங்கே அந்த ஏற்கனவே நடந்த ஒரு கொள்ளை சம்பவம் தொடர்பாகவும் அவர் பத்மநாப போலீஸ் தேடிக்கிட்டு இருந்ததுனால அவர் தலைமறைவாக லண்டன் போனார். அப்புறம் இந்தியா வந்தார். இந்தியாவில் சென்னையிலேயே ஒரு பகுதியில் கோடம்பாக்கத்தில் வந்து ஜக்கரியா காலனியில் தங்கியிருந்தார். ஸோ இந்த மாதிரி அவரோட மூவ்மெண்ட் எல்லாமே ட்ராவல்லையே போயிட்டுருக்கு. இடையில் அவருக்கு லண்டன்லேயும் ஒரு லெபனானில் ஒரு பகுதியிலையும் வந்து இவருக்கு ஆயுத எப்படி பயன்படுத்துறதெல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க நிறைய பேர். ஸோ அதுக்கப்புறம் அந்த டைம்லேயே இவருக்கு அந்த தகவல் கிடச்ச உடனே அவர் என்ன ட்ரை பண்ணுறாருன்னா, எப்படியாவது சபாரத்னத்தை காப்பாற்றுறதுக்கான ஒரு முயற்சி ஈடுபடுறாரு. இதுக்கு இன்னொரு தகவல், அதுவும் உறுதிப்படாத தகவல், அப்போது கலைஞர் அவர்கள் எப்படியாவது சபாரத்னத்தை காப்பாற்றணுன்ற ஒரு விஷயத்துக்காக இபிஆர்எல் பத்மநாபாவுக்கு அவர் ஏதோ தகவல் தெரிவித்ததாக சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் இபிஆர்எல் பத்மநாபா இவர் சபாரத்னத்தை காப்பாற்ற ட்ரை பண்ணான்றது உண்மை, கலைஞர் சொல்லி பண்ணாரான்றது தெரியாது. ஸோ இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போதே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இபிஆர்எல் பத்மநாபாவும் அப்புறம் டக்ளஸ் தேவானந்தெல்லாம் அவங்க கூட இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 2 வைக்கோல் போர் ஏற்றின ஒரு லாரியை அனுப்புகிறாங்க அந்த கிராமத்துக்கு, அதாவது இந்த கொண்டாவில் கிராமத்துக்கு. இவர் கிராமம்னா ரொம்ப பெரிய ஊராக இருக்கிறதுனால இவங்களால போய் உடனடியாக தேடி எதுவும் கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்க அந்த காலகட்டம் இருக்குது. ஸோ இவங்களுக்கு தகவல் தெரிஞ்ச உடனேவே அந்த கோப்பையிலேருந்து ஒரு ட்ரக்கு ஃபுல்லாக வைக்கோல் போர் ஏற்றின லாரியை அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வச்சு அவங்களுக்கு தகவல் சொல்லப்பட்டிருக்கு, நீ வந்து அந்த புகையிலை அந்த செடிகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் பதுங்கிருங்க, நம்ம இந்த மாதிரி லாரி அனுப்புகிறோம், அந்த லாரி நீங்கள் வந்ததும் லாரிக்குள்ளே வைக்கோல் போருக்குள்ளே ஏறி உள்ளே உட்காந்துக்கிட்டு சேஃபாக ரிட்டர்ன் வாங்க, நீங்கள் வெளியில் வந்த பிறகு உங்களுக்காக ஒரு இலங்கையோட ஒரு பார்டருக்கு வந்த பிறகு அங்கேருந்து ஒரு தோணிலேயோ இல்லை வேறு ஏதோ ஒரு ஃபெரி மூலமாக நீங்கள் தமிழகத்துக்கு வந்துடுங்க, தமிழகம் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, சேஃப் ஆகிடும் அப்படின்னு சொல்லப்பட்ட மெசேஜும் அவருக்கு போய் சேர்ந்துருச்சு. அதனால் அவர் அங்கே புகையிலை தோட்டத்துக்குள்ளே போய் பதுங்கியிருக்காரு. அங்கே சபாரத்னம் இருக்கிற தகவல் தெரிஞ்சு, ஆனால் இது வந்துட்டு இருக்க அந்த ட்ரக் என்ன ஆகுதுன்னா, அந்த கொண்டாவில் பகுதிக்கு பக்கத்தில் வரும்போதே அது அந்த ட்ரக்கு வந்து
ரிப்பேர் ஆயிடுது. அந்த ரிப்பேர் ஆனதுனால அவங்களால தொடர்ந்து போக முடியல. அவங்க போய் அந்த இடத்த ரீச் பண்ண முடியல. ஆனால் இந்த ட்ரக்கு வரும் அப்படின்னு அவர் காத்துக்கிட்டு இருந்த சபாரத்தினத்துக்கு அவர் எதிர்பார்த்தது ஒன்று, அங்கே வந்து நின்னது கிட்டுவும் அவங்க கடற்புலிகளும். அவங்க ரவுண்டப் பண்ணி அவரை ஷூட் பண்ணிட்டாங்க. ஸோ அவர் ஃபஸ்ட்டு அங்கேருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்ணும்போது காலில் ஷூட் பண்ணி அவர் கீழே விழுறாரு. அப்புறமா சப்சீக்வெண்ட்டாக கிட்டத்தட்ட 28 புல்லட் இன்ஜுரி, அவர் உடம்பு ஃபுல்லாக பொத்தல் போட்டு அதுக்கப்புறம் அவர் இறந்து போன அந்த டெட் பாடியை கொண்டு போய் கொண்டாவில் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் எல்லார் முன்னாடியும் டிஸ்பிளே பண்ணி வைக்கிறாங்க. அதாவது இங்கே யாருக்கு, அதாவது தேச விரோத செயல்களில் ஈடுபட்டாங்கன்னா இதான் நிலைமை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஸ்பிளே பண்ண பிறகு தான் அவங்களோட ஃபேமிலிக்கே ஒப்படைச்சாங்க. ஸோ சபாரத்தினமோட லைஃபு அதோடு நின்று போச்சு. எவ்வளவோ ட்ரை பண்ணியும் கலைஞர் அவர்களால் அந்த டைமில் சபாரத்தினம் அவர்களை காப்பாற்ற முடியல. அதுக்கு சில காரணங்கள் இது எல்லாமே, அதாவது இபிஆர் பத்மநாபா கூட நிறைய ட்ரை பண்ணியும் அது சரியாக அந்த டைமில் சக்ஸஸ் ஆகலை. அதுக்கு காரணங்கள் வேறு வேறு காசிப் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த தகவல் சரியாக போய் சேராமல் அது நேரடியாக புலிகளோட ஒரு சிலருக்கு போய் சேர்ந்ததுனால தான், அவங்க செய்த அந்த சில வேலைகள்னால தான் அந்த ட்ரக்கு போய் ரீச் ஆக முடியாமல் அது ரிப்பேர் ஆகிறதுக்கு காரணமாச்சு அப்படின்ற சில தகவல்கள்லாம் சொல்லப்படுது. பட் எந்த அளவுக்கு அது உறுதியாக நம்மளால் சொல்ல தெரியல. பட் ஏதோ ஒன்று, அந்த இவங்க அனுப்பின அந்த ட்ரக்கு போய் ரீச் ஆகியிருந்ததுன்னா ஒருவேளை இவர் சபாரத்தினம் அவர் அது மூலமாக தப்பிச்சு வெளியில் மீண்டும் தமிழகத்துக்கே பதுங்கியிருக்கலாம், தப்பிச்சிருப்பார். பட்டு அவரோட லைஃப் அதோடு நின்று போச்சு. இருந்தாலும் டெலோ அமைப்பில் ஒரு முக்கியமான ஒரு டாப் லீடராக இருந்த குட்டிமணி, தங்குதுரை, அவங்களுக்கு அப்புறம் அதில் முக்கியமான பங்கு வகித்தது சபாரத்தினம். ஏன்னா சபாரத்தினத்தோடு அவர் நல்லா படித்த ஒரு கோல்டு மெடலிஸ்ட்டு, டிகிரி ஹோல்டரு. அவர் லைஃப்பில் என்ன வேணால் ஆயிருக்கலாம். ஆனால் அவருக்கு ஆசை, மனசுக்குள்ளே இருந்த ஏக்கங்கள் என்னென்னா தமிழ் ஈழம் வரணும் அப்படிங்கிறது தான் அவரோட ஆசையாக இருந்தது. அந்த ஆசை கடைசி வரைக்கும் நிராசையாக போயிடுச்சு. ஈவன் குட்டிமணி அவர்களை பற்றியும் சொல்லியிருந்தோம். அது தங்குதுரையே, அவங்க குட்டிமணி அவங்கெல்லாம் சிறைக்குள்ளேயே இந்த வெள்ளிக்கடா ஜெயிலுக்குள்ளேயே இந்த ஜூலை புரட்சியில், பிளாக் ஜூலை அந்த 1983 நடந்த புரட்சியில் அவங்க 2 பேரும் கண்களெல்லாம் பிடுங்கி எடுத்து கொலை செய்து அந்தளவுக்கு கொடூரமாக கொலை நடந்தது. ஸோ இந்த சம்பவங்கள் எல்லாத்துக்கும் அவங்க எல்லாரும் இன்றைக்கு வரைக்கும் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா தமிழ் ஈழம் கடைசியாக வரும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் இதுக்கு எல்டிடியினர் மேலே ஒரு சில சார்ஜஸ் வர ஆரம்பிச்சிது. என்ன அப்படின்னா, அதாவது அவங்களை மாதிரி போராடக்கூடிய மற்ற போராட குழுக்களை மொத்தமாக ஒழிக்க ஆரம்பித்தாங்க. நாங்கள் மட்டும்தான் இருக்கணும், மொனோபொலியாக இருக்கணும், வேறு யாரும் இருக்கக்கூடாதுன்னு நினச்சதுனால தான் இந்த அவருக்கும் பின்னால் பெரிய சறுக்கல்கள் ஏற்பட்டது அப்படின்ற ஒரு சில விஷயங்கள்லாம் நிறைய அரசியல் நோக்கர்களும் இது சம்மந்தமாக டிஸ்கஷன் ஃபோரமில் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு முக்கியமான சந்தர்ப்பத்தில் நம்ம இன்னும் விரிவாக வேறு ஒரு விஷயம் பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.